ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 176 ஆரம்பிக்கிறது. ரூபம் என்று ஸ்மரிக்கும் போது ஈஸ்வரனை தெய்வத்தின் ஒரு குறிப்பிட்ட மூர்த்தியாக தியானம் செய்யும் போது அந்த மூர்த்தி பற்றி ஏற்கனவே கொடுத்திருக்கிற வர்ணனைப்படி பண்ணி பார்க்கிறோம். அப்படியே மனசு போய் அந்த ரூபத்திலே ஒட்டிக்கொண்டு நின்றுவிட்டால் உசத்தி தான். நமக்கு அப்படி முடிகிறதா? புராணங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் வர்ணனை என்று கொடுத்திருப்பதில் பாதாதி கேசம் அல்லது கேசாதி பாதம் விஸ்தாரமாக அங்கமாக லட்சணங்களை சொல்லியிருக்கும். பாதாதி கேசம் என்றால் காலிலிருந்து தலைவரையில் புருஷ ரூபத்தில் உள்ள தெய்வங்களை இப்படித்தான் வர்ணித்திருப்பார்கள். பாதத்தில் ஆரம்பித்து வரிசையாக மேலே கணுக்கால், முழங்கால், இடுப்பு, மார்பு, கழுத்து, முகம் என்று போய் சிரசின் வர்ணனையோடு முடிப்பார்கள். கேசாதிபாதம் என்ற முறையில் ஸ்திரீ தெய்வங்களை வர்ணிப்பார்கள். இது சிரசில் ஆரம்பித்து வரிசையாக கீழே நெற்றி, கண், மூக்கு, வாய், கழுத்து, இடுப்பு என்று பாதம் வரையில் வர்ணித்திருப்பது. இப்படி எந்த தெய்வமானாலும் இத்தனை கை, 4, 8, 18 என்ற கைகள், ஒவ்வொரு கையிலும் இன்ன ஆயுதம், இப்படி அலங்காரம், கங்கை, சந்திரன், பாம்பு, புலித்தோல், பீதாம்பரம், வனமாலை, கௌஸ்துபம் இன்னும் வாகனம், ரிஷபம், சிம்மம், கருடன், மூஷிகன், மயில் என்று ஏதோ ஒன்று என்பதாக நீள நெடுக டீட்டெயில்கள் சொல்லியிருக்கும். ஒவ்வொரு ரூபத்தை பற்றியும் இப்படி பெரிய லிஸ்ட் வைத்துக்கொண்டு நாம் தியானிக்கும் போது இன்னும் அந்த அம்சம் இருக்கே, இந்த அம்சம் இருக்கே என்று மனசு அலைப்பாய்ந்தபடியும் ஆகலாம். சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கிருஷ்ண பரமாத்மாவும் உத்தவ சுவாமியிடம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அங்கமாக முழு ரூபத்தையும் கொஞ்சம் ரசித்துவிட்டு அப்புறம் புன்சிரிப்போடு விளங்குகிற முகமண்டலத்திலேயே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நாம் தியானம் என்று உட்காரும் சிறிது நாளிலே அங்கமாக நின்று ரசிக்க பொழுது இருக்குமா என்பதே சந்தேகம். அப்புறம் மந்தகாசம், புன்சிரிப்பு அல்லது கருணா கடாட்சம் என்று ஒன்றிலேயே சித்தத்தை நிறுத்த முடியுமா என்பதும் அதைவிட சந்தேகம். இத்தனை புஜங்கள், ஆயுதங்கள், அணிபணிகள், வாகனங்கள் என்று இருப்பதில் ஒன்றை நினைத்தால் இன்னொன்றை மறந்துவிட்டோமே என்று சித்தம் 4 திசையில் ஓடலாம். கங்கையை நினைக்கும் போது சந்திரன் போச்சே என்று, நெற்றிக்கண்ணையை நினைத்தால் நீலகண்டம் போச்சே என்று, மானையை நினைத்தால் மழு போகிறது, சங்கத்தை நினைத்தால் சக்கரம் போகிறது, கௌஸ்துபத்தை நினைத்தால் ஸ்ரீவத்சம் மறைந்து போகிறது, கமலக்கண்ணை நினைத்தால் சிரித்தவாய் மறைகிறது. இந்த மாதிரி ஆவதால் நின்று நிலைத்து நிறைவுண்டாகும்படி ரூபத்தியானம் பண்ண முடியாமல் ஆகலாம். சாஸ்திர பிரகாரமான இத்தனை வர்ணனை நமக்கு தெரியாமல் இருந்தாலே தேவலை போலிருக்கிறது என்று நினைக்கும்படி கூட ஆகலாம். ஆனால் குரு என்று எடுத்துக்கொண்டு ரூபத்தியானம் செய்ய ஆரம்பித்தால் நேரே பழகின சமாச்சாரமானதால் பூர்ணமாக ஒரு ஆகாரத்தில், அதாவது வடிவத்தில் மனசு அப்படியே நின்று விடுகிறது. அம்மா, அப்பா, சிநேகிதர், ஆபீசர், நேரிலே பார்த்து பழகிற யாரானாலும் அவர்களை நினைக்கும் போது தனித்தனியாக கண், மூக்கு என்றால் நினைக்கிறோம். ஆயுதம் அம்மாவானால் கரண்டி, ஆபீசர் ஆனால் ஃபவுண்டன் பேனா என்று இப்படியா சித்தத்தில் கொண்டு வந்து பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இல்லாமல் மொத்தமாக ஒரு ஐடியாவாகத்தானே பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் முழு ரூபத்தையும் ஒரு மாதிரியாக பார்ப்பது மட்டுமில்லை, அவர்களுடைய காரியம், அவர்களுடைய ஸ்வபாவம், மனப்பான்மை, நம்மிடத்தில் அவர்களுடைய பாவம், அவர்களிடத்தில் நம்முடைய பாவம் என்று எல்லாமாக கலந்து ஒரு டோட்டல் எஃபெக்ட் ஏற்படும் விதத்திலேயே நமக்கு நேரிலேயே தெரிந்தவர்களை பற்றிய சிந்தனை ஏற்படுகிறது. இப்படித்தான் குருவை ஸ்மரிக்கிறோம். ரூபத்தில் பல அம்சங்கள் என்று ஒன்றுக்கொன்று மனசு பாயாதது மட்டுமில்லை, ரூபம், காரியம், குணம் என்ற பிரிவு கூட இல்லை. டோட்டலாக ஒரு பாவம், ரொம்ப பர்சனல், ரொம்ப உறவு, நாம் கடைத்தேறுவதற்கென்றேயான கருணை என்ற சித்தம் ஒன்றிலேயே போய் சிதறி ஓடாமல் குரு தியானத்தில் ஆனந்தமாக நின்று விடுகிறது. தெய்வமூர்த்திகளின் ரூபத்தை கர்ணாந்திர விஸ்ராந்த நேத்திரம், காதளவோடிய கண்கள், ஆஜானுபாகு என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறது போல இல்லாமல் ஒரு குரு கண் நொல்லையாக கட்டை குட்டையாக கரடுமுரடான சரீரமாக இருந்தால் கூட அந்த ரூபத்தை நினைத்தாலே ஒரு சாந்தி, ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அம்மா அழகாக இருக்கிறாளா, MA டிகிரி வாங்கி இருக்கிறாளா என்று பார்த்தா அவளிடம் பிரியமாய் இருக்கிறோம். அப்படி குருவிடமும் ஏற்படுகிறது. எத்தனை குரூபியாயிருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தையிடம் வாத்சல்யம் மாதிரி குருவுக்கு சிஷ்யனிடம் காருண்யம் பொங்குகிறது. அவள்
உடம்புக்கு பால் கொடுத்தால் இவர் ஞானப்பால் ஊட்டுகிறார். அவரை சுலபமாக சித்தத்தில் நிறுத்தி ஸ்மரித்து ஆனந்தப்பட முடிகிறது. ஒன்றுதான் பகவான், ஆச்சாரியன் வேறே வேறே என்றில்லை. ரொம்ப மேலே போய்விட்டால் சிஷ்யன் கூட வேறே இல்லை. ஆனால் அது இப்பொழுது நாம் இருக்கும் தசையில் வெறும் சவடால் தான். நன்றாக பக்குவப்பட்டவர்களுக்கே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், எல்லாவற்றிடமும் அவை தன்னையின்றி வேறில்லை என்னும் அத்வைத பாவனையை வைத்துக்கொள். ஆனாலும் இதற்கு ஒரு விலக்கு இருக்கிறது. குருவிடம் மட்டும் அவர் பெரியவர், நான் சின்னவன் என்று துவைதமாகவே பழகு. குருவோடு அத்வைதம் பாராட்டுவதென்று ஒருபோடும் வைத்து கொண்டு விடாதே என்றே உபதேசித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம் விஷயத்தை சொல்லவே வேண்டாம். நாம் குருவை வேறேயாகத்தான் பார்க்க முடியும், அதில் தப்பில்லை. ஆனால் அவர் ஈஸ்வரனுக்கு வேறே இல்லை என்று பார்க்க பழக வேண்டும். ஈஸ்வரனும் குருவும் வேறு இல்லை. ஈஸ்வரனே தன்னை காட்டிக் கொடுக்கிற குரு ரூபத்தில் வருகிறான். இப்படி நம்பி ஒருவரை குருவாக வரித்துவிட்டால் பலன் நிச்சயம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.